ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு ஐபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அண்ட் இப்போ ஏதாவது சாம்சங் டிவைஸ்க்கு நீங்க ஸ்விட்ச் ஆக போறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஹிஸ்டரி சாட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம அந்த சாம்சங் டிவைஸ்க்கு மூவ் பண்ண போறோம்ன்றதா இந்த வீடியோ நான் ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாம்சங் டிவைஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல போறது. ஸோ அதனால நீங்க யாராச்சும் சாம்சங் டிவைஸ் வாங்க போறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை கண்டிப்பா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இது வந்து உங்களுக்கு சேஃபான மெத்தடும் கூட ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாம ப்ராப்பரான மெத்தட்ல நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றதா இந்த வீடியோ ஃபுல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்னென்னு நான் சொல்ல போறேன். உங்ககிட்ட இப்போ ஐபோன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இப்போ ஒரு புதுசா ஒரு சாம்சங் டிவைஸ் வாங்க போறீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 15 சீரிஸ்க்கு கீழே உள்ள டிவைஸ் நீங்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைட்னிங் கேபிள் போர்ட் தான் இருக்கும். ஸோ நீங்க அந்த கேபிளை ப்ராப்பரா உங்ககிட்ட வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய ஓல்டு டிவைஸ், அதாவது ஐபோன்ல தான் உங்களுடைய சிம் இருக்கணும். சிம்மை ரிமூவ் பண்ண வேண்டாம். நீங்க புது டிவைஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஒய்ஃபையோட நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெட் ஆன்ல இருக்கட்டும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நீங்க சிம் எதுவும் மாத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய புதுசா நீங்க வாங்கின டிவைஸ்ல வாட்ஸ்அப் மட்டும் பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய iOS டிவைஸ்ல பாத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்ல போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் அப் டு டேட்ல இருக்கான்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ப்ரீ கண்டிஷனா இந்த இதுக்கு நம்ம பண்ண போற ப்ராசஸ்க்கு தேவையானது. அண்ட் மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுல அட்லீஸ்ட் நீங்க ஒரு 80% ஆச்சும் நீங்க சார்ஜிங் வச்சுக்கோங்க உங்களுடைய iOS டிவைஸ்ல. ஏன்னா இதுக்கான டைம் உங்களுடைய சாட்ஸ் ஹிஸ்டரி எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ அதனால இதை நீங்க சார்ஜ் பேட்டரியுமே வந்து மறக்காம நோட் பண்ணிக்கோங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ற போறதுக்கு முன்னாடி. இது மெயினா எப்ப ஆகும்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சப்போஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ஷாப்ல போயிட்டு நீங்க அங்கேயே பண்ற மாதிரி தான் இருக்கும். நானுமே அப்படிதான் பண்ணேன். இதே நீங்க பர்ச்சேஸ் மட்டும் பண்ண போறீங்க, iOS டிவைஸ் நீங்க வச்சுதான் இருக்க போறீங்க, நீங்க வீட்டுல பொறுமையா வந்து கூட பண்ணிக்கலாம். பட் ஆனா இது நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வாங்க எக்ஸிகியூஷன் ப்ராசஸ்க்கு போலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய புதுசாக பர்ச்சேஸ் பண்ண சாம்சங் டிவைஸில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே இந்த மெத்தடை கரெக்டாக பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நான் சொல்ல போகிற எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை கரெக்டாக பண்ணிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய iOS டிவைஸ், 15 சீரிஸ் இருந்தால் டைப் சி டு டைப் சி, அதுக்கு கீழே உள்ள சீரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய லைட்னிங் கேபிளை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு சாம்சங்கில் ஸ்மார்ட் ஸ்விட்ச்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வர எல்லாத்தையுமே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய iOSோட அது கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரஸ்ட்டை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை உங்கள் iOSல என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் சாம்சங்லேருந்து அதற்கு கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக முடிஞ்சிடும். அண்ட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆல ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்ஸை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட் என்னென்ன ஆப்ஸ்லேருந்து நீங்கள் டேட்டா பேக்கப் எடுக்க போகிறீங்கன்ற ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாட்ஸ்அப்லேருந்து மட்டும்தான் எடுக்க போகிறேன் ஐஃபோன்லேருந்து. அதனால் நான் வந்து வாட்ஸ்அப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு கியூஆர் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கியூஆரை ஸ்கேனும் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஓல்டு டிவைஸான iOSல போயிட்டு வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு மூவ் சாட்ஸ் டு ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு இங்கே சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான இது ஆப்ஷன் வந்து எல்லாமே வந்து லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறமா iOSல அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து கேல்குலேட் ஆகும், டைமிங் எடுக்கும். அண்ட் என்னுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தது. என்னுடைய சேட்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நான் இந்த சாம்சங் டிவைஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணதை பொறுத்து வேரி ஆகும். அண்ட் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சாம்சங் டிவைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆர்கனைசிங் யுவர் டேட்டான்ற மாதிரியான ஒரு இது டிஸ்பிளே ஆகும். இதை பார்த்து நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் இதை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மெசேஜ், iMessage. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் இது எல்லாமே உங்களுடைய நேவிகேஷன் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நியூ டிவைஸில் இதெல்லாம் கேட்கும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இன்னுமே வந்து முடியல. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன மொபைல் நம்பர் உங்களுடைய ஓல்டு டிவைஸில் யூஸ் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பரை உங்களுடைய சாம்சங் டிவைஸில் என்ட்ரு பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா
உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது உங்களுடைய ஓல்டு டிவைஸ்க்கு வரும். அண்ட் உங்களுடைய ஓல்டு டிவைஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதே பேஜில் இருக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் iOSல. அதுலேருந்து நீங்கள் பேக் வந்துட்டு உங்களுக்கு ஓல்டு டிவைஸில் வந்து வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும். அண்ட் அந்த வெரிஃபிகேஷன் கோடை ஜஸ்ட் உங்களுடைய நியூ டிவைஸில் என்டர் பண்ணுங்கள். அண்ட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இதில் இருக்கிற பர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சிலது எனேபிள் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நான் அகைன் திரும்ப போயிட்டு செட்டிங்ஸில் எல்லா பர்மிஷனும் நம்ம எனேபிள் பண்ணேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் எல்லா பர்மிஷன்ஸும் நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. அண்ட் ஒன்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய சேட் ஹிஸ்ட்ரி இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய iOS டிவைஸ்லேருந்து. அண்ட் உங்களுடைய iOS ஓல்டு டிவைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வெல்கம் டு வாட்ஸ்அப்ன்ற மாதிரி அகைன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்களுடைய நியூ டிவைஸில் உங்களுடைய சேட்ஸ் எல்லாமே சேட் ஹிஸ்ட்ரி மொத்தமாக உங்களுக்கு வந்து பேக்கப் வந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய நேமை மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இமெயில் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிக்கோ. அப்படிலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு முடிச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுடைய வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி என்டையராக சேட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியூ டிவைஸான சாம்சங்கில் இது எல்லாமே பேக்கப் ஆகிட்டு இருக்கும்.